சென்னை புத்தக கண்காட்சியில் சுற்றுச்சூழல் தொடர்பான புத்தகங்கள் வாசகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளன. இது பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். சென்னை புத்தக கண்காட்சியில் சுற்றுச்சூழல் பற்றிய புதிய புத்தகங்கள் ஏராளமாக வந்துள்ளன. காடுகளில் வாழ்வதை பற்றி காடோடி என்ற நாவலை நக்கீரன் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டின் பறவை இனங்களை பற்றி ரத்தினமும் முகமது அலியும் எழுதியிருக்கிறார்கள். இயற்கை உணவை பற்றி சிவராமன் எழுதியிருக்கிறார். மறைந்த இயற்கை வேளாண்மை அறிஞர் நம்மாழ்வாரின் தாய்மண் என்ற புத்தகம் ஏராளமான வாசகர்களால் கேட்டு வாங்கப்படுகிறது. மக்கள் ஐயாவோட புத்தகங்களை விரும்பி வாங்குறாங்க. அதில் இயற்கைக்கு திரும்பும் பாதைன்னு சொல்லி ஐயா மானசீக குருவாக இருக்கிற மஸ்ராபு புக்காக்கோ எழுதின புத்தகம் நிறைய போகுது. ஐயாவோட தாய்மண் புத்தகம் நிறைய போகுது. இயற்கை வேளாண்மை செய்வதற்கான எளிய வழிகள் பற்றிய புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாகின்றன. உடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் இயற்கை வழி உணவு பற்றிய புத்தகங்களுக்கு இந்த முறை அதிக வரவேற்பு இருப்பதாக சொல்கிறார்கள். மக்கள் இன்னைக்கு அதிகமாக வாங்குறது உணவு சம்மந்தப்பட்ட நூல்கள் அதிகமாக வாங்குறாங்க. முக்கியமாக கடந்த 4-5 வருடமாக நாங்கள் தொடர்ச்சி அந்த சிறுதானிய உணவு குறித்து ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுனால இன்றைக்கி சிறுதானியம் குறித்த நூல்கள் மக்கள் அதிகமாக வாங்கி பார்க்குறாங்க. ஒரு முக்கியமான காரணம் அது அவங்களோட உடம்பு சம்மந்தப்பட்டது, தங்களோட நல்வாழ்வு சம்மந்தப்பட்டதுனால அதிகமாக அந்த புத்தகங்கள் வாங்குறாங்க. சுற்றுச்சூழலுக்கும் வளர்ச்சிக்குமான முரண்பாடுகள் அதிகமாகி வருகின்றன. இந்த நிலையில் நிலத்தை பற்றியும் நீரை பற்றியும் மக்களிடம் அக்கறை அதிகமாகி வருகிறது. சுற்றுச்சூழல் புத்தகங்களுக்கு கிடைத்து வரும் பெரும் வரவேற்பு மக்களுடைய விழிப்புணர்வின் எதிரொலிதான். தந்தி டிவிக்காக பீர் முகமது.